ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ். நேற்று வைகாசி விசாகத்துக்கு நான் அப்பம் செஞ்சு முருகருக்கு படைச்சிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு, இதே கப்பில் அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்க ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வெள்ளை பாகு எடுக்கணும். பாகு வந்து எந்த கன்சிஸ்டன்சியுமே நமக்கு கிடையாதுங்க. அந்த கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த தண்ணியில் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துட்டால் போதும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணி இந்த பாகை வந்து நம்ம அந்த கோதுமை மாவு ப்ளஸ் அரிசி மாவு ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம தோசை ஊற்றும் பொழுது எப்படி மாவு எடுத்துப்போம் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். மீன்வைல் மாவு கறக்கிறதுக்கு முன்னாடியே எண்ணெயை சூடுபடுத்தி ஸ்டவ்வில் வச்சுட்டா அது நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ சீக்கிரம் போட்டு எடுத்துடலாம். அதனால் தவா வச்சு எண்ணெயை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணி அந்த பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம வந்து அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தோசை மாவு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்துட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெள்ளை நீங்கள் காய்ச்சுறீங்க இல்லைங்களா, அதுலேயே வந்து ஒரு 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. அது அந்த தண்ணியில் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி சூப்பராக வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஏலக்காய் வந்து நம்ம அப்படியே தட்டி போட்டால் பசங்களுக்கு பிடிக்காதுன்றதால நான் இப்படி போட்டு ஃபில்டர் பண்ணிவிடுவேன் இதை. ஸோ ஒரு சிலவங்க வந்து ஃபில்டர் பண்ணாமல் ஊற்றுவாங்க. பாருங்கள், வெள்ளத்தில் வந்து அந்த மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணி ஊற்றுங்க. கிளியராக இருந்துச்சுன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு, முக்கியமாக வந்து ஒரு அப்பமாக தான் ஊற்றி நீங்கள் எடுக்கணும். 2-3 ஊற்றக்கூடாது. 2-3 ஊற்றுனாக்கா நமக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்காது. அதே மாதிரியே ஸ்லிம்லையும் இல்லாமல் ஹைலையும் இல்லாமல் மீடியமில் வச்சுக்கணும். ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம நடுவில் ஸ்லிம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹையில் வைக்கிறது அதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக வராது அப்பம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பாகு வந்து கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா சுட தண்ணி கொஞ்சம் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வச்சுட்டு ஒரே ஒரு அப்பம் மட்டும் நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா இதில் வந்து சோடா மாவோ சோடா உப்போ எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. அப்படியே பாருங்கள், பயங்கர ப்ளஃபியாக சூப்பராக வரும். ஸோ இதோட யூசஸ்லாம் சொல்கிறேன். இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. கோதுமை மாவில் வந்து விட்டமின் பி இருக்குது. தோல் சம்மந்தமான எல்லா வியாதியும் அது குணப்படுத்தும். அதுக்கப்புறம் ஃபைபர் கண்டென்ட் வந்து இதில் நிறைய இருக்குது. ஸோ தட் இதை வந்து அடிக்கடி கோதுமை வந்து நிறையவும் கொடுக்கக்கூடாது. எப்போயாவது செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். அரிசி மாவில் மாவு சத்து நிறைய இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட்